ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் பனங்கிழங்கு வடை. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த பனங்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் பனங்கிழங்கு உப்பு போட்டு வேய்ச்சி தோல் உரித்து நார் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பவுலில் கடலப்பருப்பு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் புதுசாக நறுக்கியது ஒரு பவுலு, பச்சை மிளகா அல்லது மிளகா வத்தல் ஒரு 3 மிளகா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 3 மிளகா எடுங்க, இல்லை நார்மலானதுன்னா 2 மிளகா எடுக்கங்க. நீங்கள் பனங்கிழங்கு அரைச்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பையும் அரைச்சி கொத்தமல்லி இலை உப்பு எல்லாம் போட்டு நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி வடையாக தட்டி ஒரு வடை எடுத்து நீங்கள் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு காரம்லாம் சரியாக இருக்காண்டு. உப்பு பத்தலைன்னா உங்கள் தேவைக்கேற்ப மறுபடியும் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பனங்கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. இதில் அயன் சத்து, கால்சியம், எலும்புக்கு நல்லது, கர்ப்பப்பைக்கு நல்லது. இது எல்லாருமே சாப்பிட்லாம் பனங்கிழங்கு. அது மட்டும் இல்லை, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா சுகர் இருக்கிறவங்க பூமியில் மண்ணில் விளையிற கிழங்குகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பனங்கிழங்கு சாப்பிடலாம். அந்தளவுக்கு இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு. கிழங்கு சாப்பிட பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பனங்கிழங்கு சீசனில் அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.